வணக்கம். உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது, மிக முக்கியமானது. எல்லாருக்கும் இன்றைக்கி கடன் சுமை அப்படிங்கிறது பெரிய விஷயம். கடன் சுமைக்கு நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லியிருக்கோம். ஆனாலும் ரொம்ப சிம்பிளாக தொட்ட காரியம் துலங்க வேண்டும், குபேர வசியம் ஏற்பட வேண்டும், சொர்ண ரேகை திறக்க வேண்டும். இதுதான் முக்கியமான விஷயம். ஒரு மனிதனுக்கு ஆயுள் ரேகை எப்படி முக்கியமோ சொர்ண ரேகையும் ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த சொர்ண ரேகை பார்த்திங்கன்னா நம்மளோட கையில் இருக்கும். லெஃப்ட்லேயோ ரைட்லேயோ ஒரு 1 ஹவர் பார்த்திங்கன்னா ரைட்லேயும் 1 ஹவர் பார்த்திங்கன்னா லெஃப்ட்லேயும் பார்த்திங்கனாக்கா அதோட மின்னல் மாதிரி அது பாஸ் பண்ணி வந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த ரேகை சில பேருக்கு அடைக்கப்பட்டிருக்கும் இல்லைன்னா யாராவது ஏதாவது பிரச்சனைகள் உருவாக்கியிருப்பாங்க. ஸோ ஒருத்தவங்க நல்லா வாழ்ந்துருப்பாங்க, பார்த்திங்கன்னா நொடிச்சிருப்பாங்க. நல்ல ஒரு அழகான ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருப்பாங்க, பார்த்திங்கன்னா ரொம்ப லோ லெவலில் போயிருப்பாங்க. ஆக எல்லா முயற்சியும் பண்ணியிருப்பாங்க, காரிய சித்தை பார்த்திங்கன்னா அடைக்கப்பட்டிருக்கும். ஸோ இந்த முக்கியமான சில விஷயங்கள் எல்லாம் பார்த்திங்கனாக்கா நம்ம பாதுகாக்க வேண்டும். பாதுகாக்க வேண்டும்? நம்மளுடைய ரேகை, ஸ்வர்ண ரேகை, அதிர்ஷ்ட ரேகை,